அட்டகாசமான சுவையில் கீரை காராமணி கூட்டு ஆரோக்கியமாக ரொம்பவே செய்கிறது சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல பாலக்கீரை ஒரு கட்டளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சிறுக்கீரை தண்டிக்கீரையில் கூட இதை நீங்கள் செய்யலாம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு 6 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளியை நல்ல பொடியை நறுக்கிட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிதமான தீயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கீரை நல்லா சுருண்டு இது போல் வந்துடும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது மிதமான தீயில் வேகட்டும். இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இது லேசாக கலந்து விட்டுருங்க. அடுத்து 2 மணி நேரம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்ச காராமணியை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காராமணியும் சேர்த்துட்டு அரைச்சிருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. துவரம்பருப்பு வேக வச்சு மசிச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இது கொதி வந்துச்சுனாலே போதுங்க. செம்ம டேஸ்டியான ஆரோக்கியமான கீரை காராமணி கூட்டு ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.